ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, புதிதாக பிறக்க இருக்கக்கூடிய ஆடி மாதம், அதாவது ஆனி முடிஞ்சு ஆடியானது பிறக்க இருக்குங்க. ஸோ இந்த காலகட்டங்களானது சிம்மராசி நேயர்களுக்கு எப்படி இருக்க போகுது, புதிதாக பிறக்கக்கூடிய இந்த ஆடி மாதம் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு புதுவிதமான மாற்றங்களை கொண்டு வருமா, நிறைய மாற்றங்களையும் முன்னேற்றத்தையும் எதிர்நோக்கிட்டு இருக்கக்கூடிய சிம்மராசி நேயர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுது அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜோதிட சாஸ்திரத்தின்படி பார்த்தோம் அப்படின்னா, ஒவ்வொரு கிரகங்களுக்குமே தனித்துவமான தன்மைகளானது இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த ஒவ்வொரு கிரகங்களுமே ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு ராசியில் இருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆவாங்க. ஸோ இதைத்தான் நம்ம கிரக மாற்றங்கள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கிரக மாற்றங்களால் ஒரு சில ராசிக்காரர்களுக்கு நல்ல பலன்களானது இருக்குது. அந்த வரிசையில் சிம்மராசி நேயர்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப எதிர்பார்ப்புகளோடு இருக்கக்கூடியவங்கன்னா சிம்மராசிக்காரங்க தான். ஏன்னா சனி பகவான் அஷ்டம சனி காலமாக தொடர்ந்துட்டுருக்காரு. இவங்களுக்கு மாற்றங்கள் உறுதியாக வேணும் அப்படின்ற எண்ணம் உருவாகிடுச்சு. ஸோ இந்த மாற்றம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக சிறப்பாக இருக்குங்க. ஆல்ரெடி சனி வக்ரம் ஆயிட்டாரு. ஸோ வக்ர காலங்களில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு நிறைய நன்மைகளை எப்படி கொடுக்குறாரோ, அந்த ஆடி மாதம் முழுக்க உங்களுக்கு நல்லாவே இருக்க போகுது. அதாவது ஆடி மாதத்தை அம்மனுக்கு உரிய மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதத்தில் நிறைய விஷயங்கள் நடக்கும், நிறைய திருவிழாக்கள் இருக்கும். அம்மன் கோவில்கள் ஃபுல்லாகவே கோலாகலமாக தான் இருக்கும். அப்படியே அம்மனை வழிபாடுகள் செய்வதற்கு உரிய மாதமான இந்த ஆடி மாதத்தில் சிம்மராசிக்காரர்களுக்கும் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவுக்கு முன்னேற்றங்களானது ஏற்பட இருக்குங்க. சிம்மராசி நேயர்களுக்கு இது வரைக்குமே உங்கள் ராசியில் இருந்த செவ்வாய் பகவான் இப்போ கன்னிராசிக்கு பயிற்சியாக போகிறாரு. அதே போல் சுக்கிரனும் பார்த்திங்கன்னா ரிஷபத்தில் இருந்து மிதுனத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. கேது பகவான் உங்களுடைய ராசியிலே தாங்க இருக்கிறாரு. சனி பகவான் வக்ரம் அடைந்திருக்கிறாரு. உங்கள் ராசி அதிபதி 12வது இடத்துல மறைஞ்சிருக்கிறாரு. ஸோ இதுதான் இந்த காலகட்டங்களில் இருக்கக்கூடிய கிரகங்கள். ஸோ இதன் மூலமாக உங்களுக்கு பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெகு சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். குரு பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிறாருங்க. ஸோ குருவினுடைய இந்த ஒரு அற்புதமான ஒரு பொசிஷனானது உங்களை சிறப்பாக்கி கொடுக்கும். தொழில் ஸ்தானத்தில் சுக்கிர பகவான் ஆட்சி பலத்தோடு இருக்கிறாரு. ஸோ ஆடி 10க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் லாபஸ்தானத்துக்கு பயிற்சியாக போகிறாரு. அதாவது 26/7/2025 சுக்கிரன் லாபஸ்தானத்துக்கு போயிடுவார். இதனால் சிம்மராசி நேயர்கள் எந்த தொழில் வேணுமானாலும் ஆரம்பிக்கலாம். தொழில் அமோகமாக இருக்கும், பணவரவு சிறப்பாக இருக்கும், லாபமும் நல்லா இருக்கும். பொருளாதார ரீதியாக எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது, மிகச்சிறப்பான முன்னேற்றங்கள் இருக்கும். ஏன்னா இந்த டைம் உங்களுக்கு நிறைய மாற்றங்களானது உருவாகி இருக்குது. கடந்த காலங்களில் உங்களுடைய முயற்சிகளில் நிறைய தடைகள் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த தடைகள் எல்லாமே நிவர்த்தியாகி வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரம். தொழிலெலாம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய புத்திசாலித்தனத்தை நல்லா பயன்படுத்தினீங்க அப்படின்னா நல்ல பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். குரு பகவான் 5வது இடத்தை பார்க்குறாருங்க. ஸோ 5வது இடத்தை பார்க்குறதுனால கடவுளுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். அதனால் உங்கள் மனசில் என்னெல்லாம் நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த நினைத்த காரியத்தை நிச்சயமாக உங்களால் செயல்படுத்தவும் முடியும். பொதுவாக குழந்தைகளுக்கு இந்த மாதம் அருமையாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நிறைய முன்னேற்றங்கள் உங்களுக்காக காத்துட்ருக்குங்க. அஷ்டம சனி காலகட்டமே அப்படின்லாம் பார்த்து பயப்படாதீங்க. சனி வக்ரமாகி இருக்காரு. அதனால் இனி வரக்கூடிய 138 நாட்களுமே உங்களுக்கு நல்லா தான் இருக்குது. அதை பற்றிலாம் நம்ம ஆல்ரெடி நம்மளுடைய சேனலில் நிறைய பதிவுகள் போட்டிருக்கோம். ஸோ இன்னும் நீங்கள் பார்க்கலன்னா மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள். சனியுடைய இந்த வக்ர காலகட்டங்கள் குழந்தைகளுக்கு கல்வி, வேலை அப்படின்னு எல்லா விஷயத்துலையுமே முன்னேற்றங்களை தான் கொடுக்க போகுது. ஒருவேளை ஒரு சிலர்லாம் ரொம்ப நாளாக வெளிநாடு போகணும் அப்படின்ற எதிர்பார்ப்புகளோடு இருந்துகிட்டு இருப்பீங்க. அப்படி இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டங்கள் ரொம்பவே சிறப்பானதுன்னு சொல்லலாம். ஏன்னா நீங்கள் வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கக்கூடிய சிம்மராசி நேயர்களுக்கெல்லாம் இந்த மாதத்தில் குழந்தை பாக்கியமும் வாய்ப்பு இருக்குங்க. குழந்தைகளால் நீங்கள் பெருமை கொள்ளக்கூடிய அளவுக்கு உங்களுடைய குழந்தைகள் இருப்பாங்க. குழந்தைங்க விஷயத்தில் இருந்த எல்லா கவலைகளும் உங்களுக்கு தீர்ந்து போகக்கூடிய ஒரு நேரம். உத்தியோகம் இல்லாமல் இருக்கிறேன், எனக்கு வேலையே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய சிம்மராசி நேயர்கள்லாம் வேலைக்காக முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக வேலையும் கிடைக்குங்க. ஒரு சில நேரங்களில் நீங்கள் எச்சரிக்கையாகவும் இருக்கணும். ஏன்னா எல்லாமே சிறப்பாக இருக்காது. சனி கிரகம் தான் வக்ரம் அடைஞ்சிருக்கிறாரே தவிர மற்றபடி இருக்கக்கூடிய கிரகங்களுடைய பாதிப்புகளானது உங்களை தொடர்ந்துகிட்டே தான் இருக்கும். அதாவது இந்த மாதத்தினுடைய தொடக்கத்தில் செவ்வாய் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியில் இருக்கிறாரு. ஸோ ராசியில் செவ்வாய் இருக்கிறதுனால கோபம், ஆக்ரோஷம் இதெல்லாம் அதிகமாக தாங்க இருக்கும்.
அதே ராசி அதிபதி விரயஸ்தானத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் எல்லாத்துலேயுமே நிதானமாக இருங்க, சிந்தித்து செயல்படுங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம், கவனிக்கப்பட வேண்டியது. இதெல்லாம் வந்து அசால்ட்டாக விட்டுறாதீங்க. ஏற்கனவே வேறு உங்களுக்கு அஷ்டம சனி காலம், அஷ்டம சனி நடைபெற்றிருக்கக்கூடிய நேரத்தில் கண்டிப்பாக கவனமாக இருக்கணும். சனி பகவான் குடும்பம் மற்றும் தனஸ்தானத்தை தான் பார்க்குறாரு. அதனால் கடன் சார்ந்த விஷயங்களில் எச்சரிக்கையாக இருங்க. குடும்பத்தில் பிரச்சனைகள் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு கவனமாக இருங்க. அஷ்டமத்தில் இது சனியினுடைய பார்வை உங்களுக்கு இதிலெல்லாம் விழுந்தாலுமே கூட இப்போ சனி வக்ரமாக இருக்கார் அப்படின்றதுனால இன்னும் ஒரு சில நாட்களுக்கு நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கலாம். குடும்பம் சார்ந்த விஷயங்கள், பணம் கொடுக்கல் வாங்கல், முதலீடுகள் இதில் எல்லாத்துலேயுமே நீங்கள் கவனமாக தாங்க இருக்கணும். ஏன்னா குடும்பத்தில் அடிக்கடி பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் குறிப்பாக கணவன் மனைவி மோதல் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாகவே இருக்கும். அதெல்லாம் நீங்கள் தவிர்த்துட்டு உங்களுடைய விட்டு கொடுத்து போகக்கூடிய மனப்பான்மையை வந்து வளர்த்துக்கோங்க. வாழ்க்கை துணைக்கிட்டலாம் விவாதம் செய்கிறத கண்டிப்பாக நீங்கள் அறவே தவிர்க்கணும். இல்லைனா அங்கே இந்த இடத்துல பிரச்சனை தான் வரும். யாருக்காகவும் எந்த ஒரு நிலையிலும் ஜாமீன் போடாதீங்க. மனக்குழப்பம் அதிகரிக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு வெறுமையை வந்து நீங்கள் பார்ப்பீங்க. அந்த மாதிரியான சூழ்நிலைகள் தான் சிம்மராசினியர்களுக்கு வந்து நிலவ போகுது. இன்னும் வரக்கூடிய நாட்கள்லாம் இன்னும் நிறைய விஷயங்களில் நீங்கள் பாதிப்புகளை வந்து பார்ப்பீங்க. இருந்தாலும் உத்தியோகம், தொழில், பணிச்சுமை, அலைச்சல் இது எல்லாமே கொஞ்சம் இருக்கத்தாங்க செய்யும். ஆனால் இதெல்லாம் பார்த்து பயப்படக்கூடியவர்கள் வந்து சிம்மராசிக்காரர்கள் வந்து கிடையவே கிடையாது. ஸோ இருந்தாலுமே கூட ஒரு சில நேரங்களில் நீங்கள் கவனமாக தான் இருந்தாகணும். வாழ்க்கையில் நம்ம பட்ட கஷ்டங்களுக்கு தீர்வுகள் அப்படின்றது ஏராளமாக கிடைத்தாலுமே கூட அத்தனையிலுமே நீங்கள் தடைகளை தான் வந்து பார்த்துட்ருக்கீங்க. ஸோ குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி இல்லாமல் இருக்கிறது, எதை பார்த்தாலும் ஒரு பயம் ஏற்படுறது, கடன் சுமை அதிகரிக்கிறது, பணம் என்னதான் உங்களுக்கு வர மாதிரி இருந்தாலுமே கூட அது வந்த வழியே வந்து திரும்பி போயிடுறது. இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்களை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து பார்த்துட்டே தான் இருக்கீங்க. ஸோ கிரகநிலைகள் உங்களுக்கு சாதகமாக இல்லை அப்படின்ற பட்சத்தில் நம்ம கண்டிப்பாக ஒவ்வொரு விஷயத்தில் இருந்தும் ஒதுங்கியே இருக்கிறது நல்லது தாங்க. எதுலேயுமே தேவையில்லாமல் மூக்க நுழைக்கிறத விட நாம் உண்டு, நம்ம வேலை உண்டு அப்படின்னு இருந்துட்டோம் அப்படின்னா பெருசாக பாதிப்புகள் உங்களை வந்து சேராது. ஆனால் இந்த காலகட்டங்களில் பயணங்கள் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ வரக்கூடிய நாட்களில் குரு சுக்கிரன் இணையக்கூடிய ஒரு டைமிங்கும் வந்து இருக்குது. ஸோ குருவும் சுக்கிரனும் இணையும் பொழுது குடும்ப உறவுகள் சார்ந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக தான் இருக்கணும். தொழிலில் ஆவணங்கள், தகவல் தொடர்புலெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. ஏன்னா வார்த்தைகள்லையும் கவனம் இருக்கணும். தேவையில்லாமல் எதுவும் பேசி மாட்டிக்காதீங்க. எதிர்மறை சிந்தனைகளை வந்து அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்குது. ஸோ எதிர்மறை சிந்தனைகளை தவிர்க்கிறதுக்கு நீங்கள் தான் வந்து முயற்சி பண்ணணும். ஒருவேளை நீங்கள் எதிர்மறை எண்ணத்தெல்லாம் தவிர்க்காமல் விட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு மன அழுத்தம் அதிகமாகிடுங்க. ஸோ மன அழுத்தம் ஏற்கனவே உங்களுக்கு இருக்கத்தான் செய்யும். அந்த மன அழுத்தத்தை இருக்க நீங்கள் இன்னும் அதிகமாக்கிட்டே போனீங்க அப்படின்னா வாழ்க்கையில் ஒரு பிடிப்பே இல்லாமல் போயிடும். நிறைய பிரச்சனைகள் பார்க்க வேண்டி இருக்கும். ஸோ வாழக்கூடிய ஒவ்வொரு நாட்களுமே இந்த மன அழுத்தம் அதிகரிக்க ஒன்றுமே பண்ண முடியாது. தூக்கம் இல்லாமல் போகிறது, பயம் ஏற்படுறது, என்ன ஏது எதுக்காக நம்ம வந்து இப்படியெல்லாம் சிந்திக்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயமும் புரியாமல் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சிக்கலை ஏற்படுத்தி கொடுத்துடும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களாம் வேலையில் ரொம்ப கவனமாக இருங்க. ஏன்னா வேலையில் நிறைய சிக்கல்கள் வந்து இருக்கும். அந்த சிக்கல்களை தீர்க்கறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். தேவையில்லாமல் எந்த ஒரு வம்புலையும் போய் மாட்டிக்காதீங்க. அனாவசியமான பிரச்சனைகளை தலையிடாமல் இருக்கிறதும் நல்லது தாங்க. ஏன்னா இந்த டைமில் உங்களுடைய உத்தியோகத்தை தக்க வச்சுக்கிறது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். வேலை பார்க்கக்கூடிய ஒவ்வொரு சிம்மராசி நேயர்களுமே இதை வந்து நினைவில் வைத்துக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஒரு வேலை இந்த டைமில் வேலை போயிடுச்சு அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் எந்த வேலை செய்கிறீங்களோ அதை வந்து தொடர்ந்து செய்கிற மாதிரி பாருங்கள். வேலையை உங்கள்கிட்ட வந்து தக்க வச்சுக்கிறதுக்கு என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் கரெக்டாக செய்யுங்க. ப்ராப்பராக இருங்க. புத்திசாலித்தனமாக நீங்கள் நடந்துக்கிட்டீங்க அப்படின்னாவே போதும். இந்த காலகட்டங்களை எளிமையாகவே நீங்கள் வந்து கடந்து வரலாம். இருந்தாலுமே கூட ஒரு சில நேரங்களில் சிம்மராசி நேயர்கள் ஆன்மீக ரீதியாக சின்னதாக இருக்கக்கூடிய பரிகாரங்களை செஞ்சீங்க அப்படின்னாவே பெருசாக பாதிப்புகள் அப்படின்றது உங்களை வந்து தொடராதுங்க. அந்த வரிசையில் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா எளிமையாக செய்யக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா சிவன் கோவிலுக்கு நீங்கள் போங்க. அடிக்கடி போங்க. பிரதோஷத்துக்கெல்லாம் மிஸ் பண்ணாமல் போயிட்டு வந்துடுங்க. ஸோ இந்த மாதிரி சிவன் கோவிலுக்கு நீங்கள் அடிக்கடி போயிட்டு வழிபாடு செய்துட்டு வர்றது நல்ல பலன்களை கொடுக்கும். அதுவும் குறிப்பாக இந்த ஆடி மாதத்தில் எப்போல்லாம் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குதோ அப்போல்லாம் சிவன் ஆலயத்துக்கு போய் வழிபாடு செய்துட்டு வாங்க. தினம்தோறும் ஓம் நமச்சிவாய அப்படின்ற இந்த மந்திரத்தை சொல்லி பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் அன்றைய பொழுது
பொழுதில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் எல்லாமே வந்து விலக ஆரம்பிச்சிடும். ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு எளிமையான விஷயத்தை மட்டும் மறக்காமல் செஞ்சு பயன்பெறுங்க. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா அப்போது மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. மேலும் ஆன்மீக ரீதியாக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய எளிமையான பரிகாரத்தையும் செய்து பயன்பெறுங்க. மேலும் இது போல் மற்றொரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்.